வாலிபாலில் கேப்டனாக இருந்தேன் ஸ்கூல் லெவலில். இன்டர் ஸ்கூல் லெவல்லலாம் நிறையா ஜெயிச்சிருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் லெவல் அண்ட் ஸ்டேட் லெவல் கூட பார்ட்டிசிபேட் பண்ண ஆள் நான். ஆனால் காலேஜ் போனவுடனே என்ன ஆகிப்போச்சு, இவங்க பண்ண கலாட்டால் எங்களால் அந்த கோர்ட்டை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணவும் முடியல. கண்டினியூஸாக குரூப் ஃபார்ம் பண்ணி விளையாடவும் முடியல. ஓன்னு கத்தி எங்களை விளையாட விடாமல் பண்ணுவாங்க. எங்களுக்கு நம்ம கவர்மெண்ட் காலேஜ் தான் படித்தேன். ஸோ உண்மையாகவே வி ஹேட் அ கிரேட் இது டைம். அண்ட் எங்கள் செட்டு சரியான செட்டு. முக்கால்வாசி அதில் கிட்டத்தட்ட ஒரு ஆனால் கொஞ்சம் பேர் தான் ப்ராக்டிஸ்க்கு வந்தாங்க, கொஞ்சம் பேர் வேலைக்கு போயிட்டாங்க. நிறைய பேர் கேர்ள்ஸ் குறிப்பாக ப்ராக்டிஸ்க்கே வராமல் போயிட்டாங்க. என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் அது அப்படியே கொஞ்சம் பேர் கல்யாணம் ஆகி அப்படியே போயிட்டாங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறதுல நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லையான்னு தெரியல. இப்படி அந்த குரூப்பில் வீவர் 99, ஜஸ்ட் 1 less than 100 நாங்கள் ஃபுல்லாக ஸ்ட்ரென்த்து, பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் சேர்த்து. அதில் மிஞ்சி போனால் ஒரு 30 பேர் நாங்கள் ப்ராக்டிஸ்க்கு வந்திருந்தால் பெரிய விஷயம். பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் சேர்த்து எங்கள் டீமில், எங்கள் பேட்சில். அப்படி வராமல் போனவங்க தான் மெஜாரிட்டி, ப்ராக்டிஸ்க்கே வராமல் போனவங்க. அதில் கொஞ்சம் பேர் வேலைக்கு போயிருப்பாங்க, நிறைய பேர் வேலையும் பார்க்கல, இதுவும் பார்க்கல. குறிப்பாக கேர்ள்ஸ் வீட்டோடு இருந்துட்டாங்க.